குறிப்பா 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல உடல் நலமும் சுகாதாரமும் இந்த பகுதியை படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு ஆடியோ கையேடு. ஆமா, ஒரு ஆடியோ ஹேண்ட் அவுட் மாதிரி இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நலம் அப்புறம் சுகாதாரம் இந்த 2 வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கணும். ஆமா, உலக சுகாதார நிறுவனம் அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்காக ஒரு தெளிவான வரையறையை வச்சிருக்காங்க. நலம் அப்படிங்கிறது ஏதோ காய்ச்சலோ சளியோ இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது. ஓ, அப்போ வேற என்ன? ஒரு மனிதனோட முழுமையான உடல் நலம், மனநலம், அப்புறம் சமூக நலன், இந்த 3 சரியா இருக்கிறத தான் நலம்னு அவங்க வரையறுக்கிறாங்க. இதுல ரொம்ப பெக்யூலியரான விஷயம் என்னன்னா, உடல் நலத்தை பத்தி பேசும்போது நாம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அறிவியல் வார்த்தை இருக்கு. அதுதான் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தை மாதிரி தோணுது. ஆனா இதை நம்ம அன்றாட அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆமா, தினமுமே அனுபவிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சென்னையோட கோடைக்கால வெயில நினைச்சு பாருங்க. வெயில் சுட்டெரிக்கும் போது நம்ம உடம்புல இருந்து அதிகப்படியான வியர்வை வெளியேறுது. அதே போல கடும் குளிர்ல உடம்பு நடுங்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதான் நம்ம சுற்றுப்புறத்துல ஏற்படுற அழுத்தங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்பு தன்னைத்தானே தகவமைச்சுக்கிட்டு தனக்குள்ளே ஒரு சரியான தட்பவெப்ப சமநிலைய மெயின்டைன் பண்ண முயற்சி செய்யுது. இந்த சமநிலைய பேணும் முறைக்கு தான் ஹோமியோஸ்டாசிஸ்னு பேரு. அப்படியென்றால் சுகாதாரம்னா என்ன என்பதையும் நாமே எளிதா புரிஞ்சுக்கலாம். நோய்கள் பரவாம தடுக்கவும் நாமே பாதுகாத்துக்கவும் நாம செய்யற வெளிப்புற செயல்களே சுகாதாரம். ஆமா, அத ரொம்ப சரியா பொருத்தி சொன்னீங்க. உடல் உள்ளே செய்யும் சமநிலை ஹோமியோஸ்டாசிஸ், நாம வெளியில் செய்யும் பாதுகாப்பு செயல் சுகாதாரம். இப்போ தினமும் பல் துலக்குதல் அப்படிங்கிறது நம்ம வாயின் சுகாதாரத்தை பேணுவதற்காக நாம செய்யோட ஒரு செயல்முறை. இப்போ இப்படி உள்நலமும் வெளி சுகாதாரமும் சரியா இருக்கணும்னா நம்ம உடம்புக்கு சரியான எரிபொருள் தேவைப்படுது. அந்த எரிபொருள் தான் உணவின் ஊட்டச்சத்துக்கள். கரெக்ட். ஒரு மனிதனின் உடல் வளர்ச்சிக்கும் அன்றாட செயல்பாடுகளுக்கும் 6 வகையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அவை கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின், தாது உப்பு, அப்புறம் நீர். இந்த 6 பேர்களையும் தேம்புலர் வரிசை மாறாமலும் மறக்காமலும் எழுதணும் இல்லையா? அதுக்காகத்தான் ஒரு சூப்பரான நினைவாற்றல் உத்திய, அதாவது ஒரு நிமோனிக் டிவைஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சொல்லுங்க, மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது கொஞ்சம் வேடிக்கையா தோணலாம், ஆனா தேர்வறையில இது ஒரு பெரிய ஆயுதமா செயல்படும். இது அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. கா பூ கோ வி தா நீ. மீண்டும் சொல்றேன். கா பூ கோ வி தா நீ. ஓ, அதாவது கார், புரதம், கொழுப்பு, விட்டம், தாது, நீர். ஆமா, இப்படி ஒரு கற்பனை வாக்கியமா இதை விரிச்சு நினைவுல வச்சுக்கோங்க. இந்த 6 சத்துக்கள்ல நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது கார்போஹைட்ரேட். இத மாவுச்சத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு உடனடியா ஆற்றல் தரக்கூடிய உணவுக்கூறு இதுதான். காலையில எழுந்து ஓட, விளையாட, சிந்திக்க, படிக்க தேவையான எனர்ஜியை வழங்குறது இந்த கார்போஹைட்ரேட் தான். இது முக்கியமா 3 வடிவங்கள்ல கிடைக்குது. சர்க்கரை, ஸ்டார்ச், அப்புறம் நார்ச்சத்து. சரியா? ஆமா, இந்த 3 வடிவங்களையும் நாம அன்றாட சாப்பிடுற உணவுகளோட ஒப்பிட்டு பார்க்கறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பழங்கள், தேன், கரும்பு, பீட்ரூட் இதுலெல்லாம் இருக்கிறது சர்க்கரை வடிவ கார்போஹைட்ரேட். இது ரத்தத்துல உடனடியா கலந்து எனர்ஜியை கொடுக்கும். கரெக்ட். 2வது ஸ்டார்ச் வடிவம். அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு போன்றவற்றில் இது காணப்படுது. 3வது மிக முக்கியமான நார்ச்சத்து. இது முழு தானியங்கள் மற்றும் கொட்டை உணவுகள்ல நிறைஞ்சிருக்கு. செரிமான மண்டலம் சீரா செயல்பட இந்த நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ நீங்க சாப்பிடுற உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்கா அப்படிங்கறத எப்படி உறுதி செய்யறது? இதுக்காக உங்க வீட்டு சமையலறையவே ஒரு ஆய்வகமா மாத்தலாம். புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ள பரிசோதனைகளை வெறும் மனப்பாடம் செய்யாம அதை ஒரு காட்சியா நினைச்சு பாருங்க. வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். ஆமா, எடுத்துக்கிட்டு அதோட நீர்த்த அயோடின் கரைசல்ல 2 அல்லது 3 துளிகளை விடணும். விட்ட உடனே அந்த உருளைக்கிழங்கோட நிறம் மந்திரம் போல கருநீல நிறமா, அதாவது ப்ளூ பிளாக் நிறமா மாறும். இப்படி அயோடின் சேர்ந்த உடனே கருநீல நிறம் தோன்றுச்சுன்னா அந்த உணவுல ஸ்டார்ச் இருக்கு அப்படிங்கிறது 100% உறுதி. இத நீங்க மறக்கவே கூடாது. அயோடின்னா கருநீலம். சரி, உடனடி ஆற்றல் தரும் கார்போஹைட்ரேட்டை பார்த்துட்டோம். நாம சேமிச்சு வைக்கிற நீண்டகால ஆற்றலை பத்தி என்ன சொல்றது? அதுதான் கொழுப்பு, அதாவது ஃபேட்ஸ்.
பலரும் கொழுப்புன்றாலே உடலுக்கு கெடுதல்னு நினைக்கிறாங்க, ஆனா அது உண்மை இல்ல. ஆமா, கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது கொழுப்பு தான் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு அறிவியல் உண்மை. இது உடலுக்கு ஆற்றலை தருவதோட மட்டும் இல்லாம நமது உடலையும் உடல் செல்களையும் பாதுகாக்கிற ஒரு குஷன் போல செயல்படுது. வெண்ணெய், நெய், பால், பாலாடை கட்டி, பன்னீர், கொட்டைகள், இறைச்சி, மீன், முட்டையின் மஞ்சள் கரு, இது எல்லாத்துலயுமே இந்த கொழுப்பு சத்து நிறைஞ்சிருக்கு. சரி, ஒரு உணவுல கொழுப்பு இருக்கான்னு எப்படி சோதிக்கிறது? இதற்கான பரிசோதனை ரொம்ப ரொம்ப எளிமையானது. கடையில பஜ்ஜி அல்லது வடைய ஒரு செய்தித்தாள்ல மடிச்சு தரும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம். அந்த செய்தித்தாள் எப்படி மாறும்? அது சற்று பிசுபிசுப்பாவும் வெளிச்சத்துல காட்டி பார்த்தால் மறுபுறம் மங்கலாக தெரிவதாகவும், அதாவது டிரான்ஸ்லூசண்டா மாறும். இதுதான் கொழுப்புக்கான பரிசோதனை. ஒரு வெள்ளை காகிதத்துல சிறிது எண்ணெயை தடவினால் அது பிசுபிசுப்பாவும் மங்களாகவும் மாறினால் அதில் கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆக அயோடின்னா ஸ்டார்ச், கருநீலம், காகிதம்னா கொழுப்பு, பிசுபிசுப்பு. இந்த 2 குறிப்புகளும் தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததா உடல் வளர்ச்சிக்கான புரதங்கள் பத்தி பேசுவோம். ஜிம்முக்கு செல்றவங்க ஏன் அதிக புரதம் உள்ள உணவை தேடி தேடி சாப்பிடுறாங்கன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நம்ம உடலோட வளர்ச்சிக்கும் தேய்மானம் அடைஞ்ச பழைய செல்களை புதுப்பிக்கவும் தசை வளர்ச்சிக்கும் புரதம், அதாவது புரோட்டீன்ஸ் அவசிய தேவையாயிருக்கு. செரிமானம் சம்பந்தப்பட்ட பல வேளைகளுக்கும் புரதம் துணை புரியுது. முட்டை, மீன், பால், கோரி, அப்புறம் சோயாபீன்ஸ், இதுலெல்லாம் புரதம் நிறைஞ்சிருக்கு. இதுல நீங்க முக்கியமா குறிச்சுக்க வேண்டிய ஒரு புல்லட் பாயிண்ட் எக்ஸாம் நோட் என்னன்னா, அதிக புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ். இது தேர்வு குறிப்புல கட்டாயம் இடம்பெறும். தாவர உணவுகள்ல சோயாபீன்ஸ்ல மட்டும்தான் அசைவ உணவுகளுக்கு இணையான புரதம் இருக்கு. இந்த புரதச்சத்தை கண்டறியும் வேதியியல் பரிசோதனையும் தேர்வுக்கு கேட்கப்படலாம். அந்த பரிசோதனைய ஒரு வேதியியல் மேஜிக் போல பார்க்கலாம். முட்டையோட வெள்ளக்கருவை ஒரு சோதனை குழாயில எடுத்துக்கோங்க. அதோட நீர்த்த தாமிர சல்பேட் கரைசலையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் சேர்க்கணும். இப்போ அந்த திரவத்தை குளுக்குனா அது அப்படியே அழகிய ஊதா நிறமா, பர்பிள் கலரா மாறும். இப்படி ஊதா நிறம் தோன்றுச்சுன்னா அது புரதம் என்பதை உறுதி செய்யுது. தாமிர சல்பேட் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஈக்குவல்ஸ் ஊதா நிறம். இது புரதத்திற்கான சான்றிதழ். சரி, இதுவரை ஆற்றல் தரும் உணவுகள், உடலை வளர்க்கும் உணவுகள், இதையெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததா நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படும் வைட்டமின்கள் பத்தி பார்க்க போறோம். நம்ம உடம்புல நடக்கிற எண்ணற்ற உயிர்வேதி வினைகளுக்கு, அதாவது பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இந்த வைட்டமின்கள் மிக மிக அவசியம். வைட்டமின்கள்ல ஏ, பி, சி, டி, இ, கே அப்படின்னு மொத்தம் 6 வகைகள் இருக்கு. இவற்றை 2 பிரதான பிரிவுகளா பிரிக்கலாம். ஒன்று நீர்ல கரைபவை, மற்றொன்று கொழுப்புல கரைபவை. நீரில் கரையும் வைட்டமின்கள் பி மற்றும் சி. அடுத்தது கொழுப்புல கரைபவை ஏ, டி, இ, கே. அடுத்து தேர்வுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம், வைட்டமின் குறைபாட்டு நோய்கள். சொல்லுங்க. இத நான் வரிசையா விவரிக்கிறேன், அப்படியே மனக்கண்ணில் பதிய வைங்க. வைட்டமின் ஏ குறைபாட்டால் வருவது மாலைக்கண் நோய், அதாவது மாலை நேரங்களில் பார்வை மங்கலாவது. வைட்டமின் பி குறைபாட்டால் நரம்பு பலவீனத்தை தரும் பெரிபெரி என்ற நோய் வருது. வைட்டமின் சி குறைபாட்டால் ஈறுகளில் இரத்த கசிவை ஏற்படுத்தும் ஸ்கர்வி நோய் வரும். இங்க நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். வைட்டமின் சி என்றதும் நமக்கெல்லாம் உடனடியா நினைவுக்கு வருவது ஆரஞ்சு பழம்தான். ஆனா நெல்லிக்கனியில் ஆரஞ்சை விட 20 மடங்கு அதிகமா வைட்டமின் சி உள்ளதாம். நமது ஊர் நெல்லிக்காயில இவ்ளோ பெரிய மருத்துவ குணம் இருப்பது பெருமையான விஷயம். அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. வெளிநாட்டு பழங்களை விட நமது உள்ளூர் உணவுகளில் உள்ள சத்துக்கள் பல மடங்கு அதிகம். தொடரலாம். வைட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கெட்ஸ் என்ற நோய் ஏற்படுது. இதனால் எலும்புகள் எளிதில் வளையக்கூடிய அளவுக்கு பலவீனமாகிடும். இதே உருவாகும் ஒரே வைட்டமின் இந்த வைட்டமின் டி தான். ஆமா. அடுத்து வைட்டமின் இ குறைபாட்டால் நரம்பு பலவீனம், மலட்டுத்தன்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை ஆகியவை ஏற்படுது. இறுதியாக வைட்டமின் கே குறைபாட்டால் ரத்தம் உறையாமை பிரச்சினை வரும். அதாவது உடல்ல ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் கூட ரத்தம் நிற்காமல் வெளியேறிக்கொண்டே இருக்கும். இந்த வைட்டமின்கள் பட்டியல பார்க்கும்போது இவையெல்லாம் இல்லாம நம்ம ஆரோக்கியமா வாழவே முடியாது என்பது தெளிவாகுது. இந்த சத்துக்களை நம்ம அன்றாட உணவில் எப்படி எளிதா சேர்த்துக் கொள்வது? புத்தகத்துல உள்ள செயல்பாடு 6ல பாசிப்பயிரை முளைக்கட்ட வைப்பது பத்தி ஒரு அருமையான குறிப்பு உள்ளதே. ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த உணவு உத்தி. பாசிப்பயிரை ஒரு நாள் முழுதும் நீரில் ஊற வச்சு பின் ஈரத்துணியில கட்டி வச்சால் அதில் சிறு சிறு முளைகள் வரும்.
சாதாரணமா பாசிப்பயிரை சாப்பிடுறதை விட இப்படி முளைக்கட்டிய பயிரில் குறைந்த கலோரியே இருக்கும். ஆனா வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கேவின் அளவு பல மடங்கு அதிகமா பெருகிடும். இது உடலுக்கு மிக சிறந்த ஒரு இயற்கையான ஊட்டச்சத்து டானிக்னு சொல்லலாம். நம்ம வீட்ல எளிய முறையில செய்யற இந்த முளைக்கட்டும் செயல்முறை ஒரு மிகப்பெரிய அறிவியல் மாற்றம். கண்டிப்பா. சரி, இதுவரை வைட்டமின்கள், தாதுக்கள் எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்தோம். ஆனா இவை எல்லாமே மொத்தமா ஒரு இயற்கையான உணவுல கொட்டி கிடக்குதுன்றா நம்ப முடியறதா? எனக்கே ஆச்சரியமா இருக்கே, எது அது? அதுதான் நமது முருங்கைக்கீரை. எனக்கு முருங்கைக்கீரையை பத்தி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதம் என எல்லாமே இருக்கு. வாவ்! ஆக்சிடென்ட்டா செயல்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன தெரியுமா? உங்கள் உடலில் உள்ள செல்களை பழுதடையாமல் பாதுகாக்கும் ஒரு பாதுகாவலன்னு எளிமையா புரிஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரையோட மகத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா ஒரு பரந்த கோணத்துல பார்த்தோம்னா பிரம்மாண்டமா இருக்கும். உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி நமது இந்தியாவில் தான் நடைபெறுது. 80%? ஆமா, நமது வீட்டு கொல்லைப்புறத்துல சாதாரணமா வளரும் இந்த மரத்தின் இலைகளை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து காசு கொடுத்து இறக்குமதி செய்யறாங்க. அவங்க இதோட மதிப்பை உணர்ந்து மாத்திரைகளாகவும் பொடியாகவும் உட்கொள்றாங்க. இது உண்மையில நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நாமே பல சத்து நிறைஞ்ச உணவுகளை புறக்கணிச்சுட்டு வெளிநாட்டு துரித உணவுகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனா அவங்களும் நமது முருங்கைக்கீரையை தேடி வர்றாங்க. உண்மைதான். அடுத்து நாம பார்க்க போவது தாது உப்புகள், அதாவது மினரல்ஸ். வைட்டமின்களைப் போலவே தாது உப்புகளும் நமது உடலின் பல்வேறு செயல்பாடுகளை சீரா ஒழுங்குபடுத்தும் பாதுகாக்கும் உணவுகள்தான். இவற்றின் பணிகளை பத்தி பார்ப்போம். இந்த தாது உப்புகளின் பணிகளை தேர்வுக்கு எப்படி நினைவில் வைக்கணும்னு சொல்லுங்க. கால்சியம் என்பது நமது உடலில் உள்ள எலும்புகள், பற்களை வலுவாக்குவதற்கும் இரத்தம் உறைதலுக்கும் உதவுது. பாஸ்பரஸ் என்பதும் வலுவான எலும்பு மற்றும் பற்களுக்கு பெரும் பங்கு வகிக்குது. அயோடின் என்பது நமது கழுத்து பகுதியில் உள்ள தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அத்தியாவசியமானது. இரும்புச்சத்து என்பது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் உற்பத்திக்கும் மூளையின் சிறப்பான வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஹீமோகுளோபின் என்பது உடலில் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் ஒரு சரக்கு லாரி மாதிரி என்று நினைத்துக் கொள்ளுங்க. அதற்கு இரும்புச்சத்து தான் அடிப்படை. கரெக்ட். கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்புச்சத்து என தாது உப்புகளின் வேலைகளை நாம தெளிவா பார்த்துட்டோம். இறுதியாக இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் உடல் கிரகிக்கவும், உடல் நலம் பேணவும், உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் நாம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று நீர் அருந்துவது. ஒரு நாளைக்கு குறைந்தது 8 டம்ளர், அதாவது 2 லிட்டர் நீர் நம்ம கட்டாயம் குடிக்க வேண்டும். இதுவும் தேர்வு குறிப்பில் உள்ள ஒரு முக்கியமான வரி. முதல்ல நாம இந்த உடல் நலம் அல்லது ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிப்போம். பொதுவா நாம என்ன நினைப்போம்? காய்ச்சலோ இல்ல இருமலோ இல்லாம இருந்தாலே நாம ஆரோக்கியமா இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையான உடல் நலம்ங்கிறது அது கிடையாதுங்க. அது முழுமையான உடல் நலம், மனநலம், அப்புறம் சமூக நலம். இந்த 3 சேர்ந்ததுதான் வரையறுக்கப்படுது. இது கேட்கவே கொஞ்சம் ஆழமான விஷயமா இருக்குல்ல? 100க்கு 100 உண்மை. அதாவது ஒருத்தருக்கு எந்த நோயும் இல்ல, ஆனா அவர் எப்பவும் ஒரு மன அழுத்தத்தோடவே இருக்காரு, இல்லனா மத்தவங்க கிட்ட சகஜமா பழக முடியாம தனிமையில தவிக்கிறாருன்னா அவரை நாம முழுமையான ஆரோக்கியமானவர்னு சொல்லவே முடியாது. கரெக்ட். அப்போ உடல், மனம், அப்புறம் நாம வாழ்ற சமூகம், இந்த 3ம் சீரா இயங்கினாதான் அது உண்மையான நலம். எக்ஸாக்ட்லி. இதுக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது நாம உண்ணும் உணவுதான். சத்தான உணவை நாம சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது மட்டும் இல்லாம மூளையோட செயல்பாடும் சீராகி நமக்கு ஒருவித தன்னம்பிக்கையை கொடுக்குது, வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்கிற ஒரு சுறுசுறுப்பையும் தருது. அப்போ சத்து குறைவான உணவை சாப்பிட்டா அதோட விளைவுகள் அப்படியே நேர்மாறா இருக்கும். அது உடல் பருமனையும் நிறைய நோய்களையும் உருவாக்கும். இதை தவிர்க்கத்தான் சரிவிகித உணவு தேவைன்னு சொல்றாங்க. ஆமா, சரிவிகித உணவு, அதாவது பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்னன்னா, நமது உடல் வளர்ச்சிக்கும் அன்றாட செயல்பாட்டுக்கும் தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் சரியான விகிதத்துல கொண்ட உணவு. இது உடலுக்கு போதுமான அளவு நீரையும் ஆற்றலையும் கண்டிப்பா வழங்கணும். தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு இதுல 4 முக்கியமான குறிப்புகள் இருக்கு. 1, அதிக வேலை செய்ய தேவையான ஆற்றல். 2, நல்ல உடல் மற்றும் மனநலம். 3, நோய்களை எதிர்க்கும் திறன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. 4, சரியான உடல் வளர்ச்சி. இந்த 4 விஷயங்களுமே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதுதான்.
இப்போ நாம சரிவிகித உணவை பத்தி பேசணும். ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. ஓ, என்னது? சமீபத்திய ஆய்வின்படி இந்தியாவுல சுமார் 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமன் பிரச்சனையோட இருக்காங்களாம். 14.4 மில்லியனா? உலக அளவுல பார்த்தா எந்த இடத்துல இருக்கும்? சீனாவுக்கு அடுத்தபடியா அதிக உடல் பருமன் கொண்ட குழந்தைகள் இருக்கிற நாடுகள்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. இது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். நிஜமாவே? இது ஏன் இப்படி நடக்குது? இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனைங்க. ஒரு பக்கம் வறுமையால உணவு கிடைக்காத நிலை, இன்னொரு பக்கம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள். மைதானங்கள்ல விளையாடுறத தவிர்த்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடுறது, இதெல்லாம் தான் முக்கிய காரணம். அப்போ நமக்கு தேவையான ஊட்டச்சத்து சரியான விகிதத்துல கிடைக்கலைன்னா அதத்தான் நாம ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்றோம். ஆமா, உடற்பருமனும் ஒரு வகையான ஊட்டச்சத்து குறைபாடுதான். இது நிறைய நோய்களுக்கு வழிவகுக்குது. குறிப்பா குழந்தைங்க மத்தியில புரத குறைபாட்டால் ஏற்படுற நோய்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல இது அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி. இதுல 2 முக்கியமான நோய்கள் இருக்கு. ஒன்னு குவாஷியோர்கர், இன்னொன்னு மராஸ்மிஸ். குவாஷியோர்கர் நோயோட அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி குறைபாடு, முகம் மற்றும் கால்கள்ல வீக்கம், வயிற்றுப்போக்கு, அப்புறம் உப்பிய வயிறு. அதே சமயம் மராஸ்மஸ் நோயோட அறிகுறிகள் ரொம்ப மெலிந்த உடல் மற்றும் மெதுவான உடல் வளர்ச்சி. எனக்கு ஒரு சந்தேகம். குவாஷியோர்கர் நோயில ஏன் வயிறும் முகமும் வீங்குது? அது கொழுப்பா? ரொம்ப முக்கியமான கேள்வி. புரதம் அப்படிங்கிறது நம்ம உடலோட செல்களை கட்டமைக்கிற ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம ரத்தத்துல இருக்கிற திரவங்களை சமநிலையில வைக்கிறதும் புரதம்தான். ஓஹோ. உடல்ல எப்ப புரதம் ரொம்ப கடுமையா குறையுதோ அப்ப திசுக்கள்ல நீர் கோர்த்துக்கும். அதனாலதான் முகம், கால்கள் வீங்குது, வயிறு உப்பி போகுது. இது பார்க்க உடல் பருமன் மாதிரி தோணும், ஆனா உண்மையில அது கடுமையான நோயோட வீக்கம். புரியுது. அப்ப மராஸ்மஸ்? மராஸ்மஸ்ங்கிறது புரோட்டீன் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கேலோரிகளுமே கிடைக்காத நிலை. அதனால உடல் எலும்பும் தோலுமா ரொம்ப மெலிஞ்சு போடுது. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அந்த வீக்கம் கொழுப்பு இல்ல, நீர் கோர்த்துக்கிறது. சரி, எக்ஸாம்ல இந்த ரெண்டையும் குழப்பிக்காம எப்படி எழுதுறது? இதுக்கும் ஒரு கற்பனையான நிமோனிக் யுக்தி இருக்கு. குவாஷியோர்கர் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற முதல் பாதியான குவா அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. குவா அப்படின்னா குழந்தை அழுவுற சத்தம். எக்ஸாக்ட்லி. ஒரு குழந்தை ஊட்டச்சத்து இல்லாம வயிறு உப்பி முகம் வீங்கி வலியால குவான அழுவத கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்போ குவாஷியோர்கர்னு கேட்ட உடனே அந்த வீங்கிய வயிறத்தோட அழுற குழந்தை ஞாபகத்துக்கு வரணும். ரொம்ப அருமையான ஐடியா. அப்போ மராஸ்மஸ்க்கு? மராஸ்மஸ்ல இருக்கிற மரம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஒரு இலை இல்லாத காஞ்சு போன மரம் எப்படி ஒல்லியா மெலிஞ்சு போயிருக்குமோ அது போல மெலிந்த உடல் கொண்ட நிலைதான் மராஸ்மஸ். மரம்னா மெலிந்த உடல், அவ்வளவுதான். வாவ். மரம்னா மெலிந்த உடல், குவானா அழுற வீங்கிய குழந்தை. இந்த 2 படங்களும் மனக்கண்ணுல வந்துட்டா எக்ஸாம்ல குழப்பமே வராது. சரி, அடுத்து நாம தாது உப்புகள் பத்தி பேசலாம். தாது உப்புக்கள், அதாவது மினரல்ஸ். இது நாம சுவடு மூலகங்கள்னு சொல்லலாம். இது நம்ம உடலுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் தேவைப்படும். ஆனா இது குறைந்தால் ஏற்படுற பாதிப்புகள் ரொம்ப பெருசு இல்லையா? ஆமாங்க, ரொம்ப கொஞ்சம் தேவை. ஆனா அது இல்லைன்னா உடல் இயங்காது. முக்கியமான 4 தாது உப்புகளை பார்ப்போம். முதல்ல கால்சியம். இது நம்ம எலும்புகள் பற்களோட வலிமைக்கு காரணம். கால்சியம் குறைஞ்சா எலும்புகள் வளைஞ்சு பலவீனமாகிடும். குழந்தைகள்ல இந்த நிலையத்தான் ரிக்கெட்ஸ்னு சொல்றோம். கரெக்ட். அடுத்து பாஸ்பரஸ். இதுவும் எலும்புகளோட தொடர்புடையதுதான். பாஸ்பரஸ் குறைஞ்சா பெரியவங்களுக்கு ஆஸ்டியோமலேஷியா அப்படிங்கிற நோய் வரும். அடுத்து அயோடின் மற்றும் இரும்புச்சத்து. அயோடின் குறைபாட்டால குழந்தைகள்ல கிரிட்டினிசம் அப்படிங்கிற நோயும், பெரியவர்கள்ல முன்கழுத்து கழலை அப்படிங்கிற நோயும் வருது. ஆனா ஏன் கழுத்துல வீக்கம் ஏற்படுது? நம்ம கழுத்து பகுதியில தைராய்டுன்னு ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி சரியா வேலை செய்ய அயோடின் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ உணவுல அயோடின் குறையும் போது அந்த சுரப்பி அதிக வேலை செஞ்சு வீங்கிடுது. அதனாலதான் முன்கழுத்து கழலை வருது. கடைசியா இரும்புச்சத்து. ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்களுக்கு அந்த சிவப்பு நிறத்தை கொடுக்கறதே இரும்புச்சத்து தான். அது குறைஞ்சா ரத்தத்தால போதுமான ஆக்சிஜனை சுமந்து செல்ல முடியாது. இதனால எப்பவுமே ரொம்ப சோர்வா இருக்கும். இதத்தான் ரத்த சோகை அல்லது அனிமியான்னு சொல்றோம். சரி, இதுவரைக்கும் நம்ம உணவை பத்தி மட்டுமே பேசணும். ஆனா வெறும் சத்தான உணவை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு சோஃபால உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தா உடல் ஆரோக்கியமாகிடுமா? உடற்பயிற்சியோட பங்கு என்ன? அத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். நம்ம உடல் ஒரு இயந்திரம் மாதிரி. அதை இயக்காம ஒரே இடத்துல வச்சிருந்தா துருப்பிடிச்சிடும்.
உடல் தகுதியை மேம்படுத்தும் அல்லது பராமரிக்கும் செயல்தான் உடற்பயிற்சி. யோகா செய்யறது, நடனம் ஆடுறது, குழு விளையாடுகள் விளையாடுறது இதெல்லாம் மிகச்சிறந்த உடற்பயிற்சிகள். ஆமா, உடற்பயிற்சி செய்யும்போது உங்க தசைகள் மட்டுமல்லாம உங்க இதயமும் சேர்ந்து வலுவடையுது. ரத்த ஓட்டம் சீராகுது, செல்கள் புதுப்பிக்கப்படுறதால வயது முதிர்ச்சியை தாமதப்படுத்த இது ஒரு சிறந்த வழி. நாம முன்னாடி பார்த்த அந்த உடல் பருமனை தடுக்கிறதுக்கும் இதுதான் முக்கிய ஆயுதம். உடற்பயிற்சியை பத்தி பேசும்போது நம்ம அடிக்கடி மறந்து போற இன்னொரு விஷயம் ஓய்வு. கண்டிப்பா. எந்திர மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா உடல் தாங்காது. உடல் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் உணவும் உடற்பயிற்சியும் எவ்ளோ முக்கியமோ அதை விட முக்கியம் ஓய்வு. நீங்க தூங்கும்போது தான் உங்க உடல் தன்னைத்தானே சரி செய்துக்குது. ஆமா, ஹீலிங் ப்ராசஸ். சேதமடைந்த செல்கள் சரி செய்யப்படுறதும் வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கிறதும் ஆழமான தூக்கத்துல தான் நடக்கும். சரியான ஓய்வு இல்லனா எவ்ளோ சத்தான உணவு சாப்பிட்டாலும் உடலுக்கு முழு பலன் கிடைக்காது. இத வலியுறுத்துற வகையில பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன ஒரு அருமையான மேற்கோளை நீங்க எக்ஸாம்ல எழுதுனா ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. இது தேர்வுக்கு மட்டுமில்ல, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் மிக தேவையான ஒரு குறிப்பு. அடுத்ததா நாம தூய்மை, அதாவது ஹைஜீன் மற்றும் ORS கரைசல் பத்தி பேசலாம். உலக சுகாதார நிறுவனம் தூய்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான வரையறைய கொடுக்குது. நோய்கள் பரவுறதை தடுக்கும் நடைமுறை தான் தூய்மை. இதுல தன் சுத்தம் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் தன் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை கொண்டு செயல்படுறது, கை கழுவுதல், குளித்தல், நகம் வெட்டுதல் இதெல்லாம் இதுல அடங்கும். இந்த பாடத்துல ரகீம் அப்படிங்கிற மாணவனோட கதை ஒரு அருமையான உதாரணம். ரகீம் திடீர்னு 3 முறை வாந்தி எடுக்கிறான். வாந்தி தானேன்னு சாதாரணமா விட்டுட முடியாது. ஏன்னா அவனோட உடல்ல இருந்து நீர்ச்சத்து மிக வேகமா வெளியேறி அவன் ரொம்ப சோர்வடைகிறான். அந்த நிலையத்தான் டீஹைட்ரேஷன், அதாவது நீர்ச்சத்து இழப்புன்னு சொல்றோம். அப்போ நர்ஸா இருக்கிற அவனோட அம்மா அவனுக்கு ஒரு கரைசலை கொடுக்கறாங்க. அதை குடிச்ச உடனே ரகீம் சோர்வு நீங்கி நல்லா ஃபீல் பண்றான். அது என்ன கரைசல் அவன் கேட்கும்போது அம்மா அத வாய் வழி நீரேற்ற கரைசல், அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ORS அப்படின்னு விளக்குறாங்க. வாந்தி அல்லது கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும்போது உடல்ல இருந்து நீரும் உப்பும் பெருமளவுல வெளியேறிடும். அது உயிருக்கே கூட ஆபத்தா அமையலாம். அதை உடனடியா ஈடுகட்டத்தான் இந்த ORS தேவைப்படுது. இத கடையில போய் வாங்கணும்னு அவசியம் இல்லையே, நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் தானே? கண்டிப்பா. இது ரொம்ப சுலபமான சமையலறை அறிவியல் தான். முதல்ல 1 லிட்டர் நீரை நல்லா கொதிக்க வச்சு குளற வைக்கணும். ஏன் கொதிக்க வைக்கிறோம்னா அதுல உள்ள கிருமிகளை அழிக்கிறதுக்கு. குளிர்ந்த அந்த 1 லிட்டர் நீர்ல சரியா 1/2 தேக்கரண்டி உப்பு, அப்புறம் 6 தேக்கரண்டி சர்க்கரை சேர்க்கணும். இந்த அளவுகள் மிக மிக முக்கியம். உப்பும் சர்க்கரையும் சரியான விகிதத்துல கலக்கும்போதுதான் குடல் அந்த நீரை வேகமா உறிஞ்சும். குழந்தைங்க இதை ஈஸியா குடிக்கணுங்கிறதுக்காக சுவைக்கு கொஞ்சம் எலுமிச்சை சாறும் கலந்துக்கலாம். இதுதான் உயிர் காக்கும் ORS கரைசல். 1 லிட்டர் நீர், 1/2 ஸ்பூன் உப்பு, 6 ஸ்பூன் சர்க்கரை. ரொம்ப தெளிவான விளக்கம். இதே பகுதியில தன் சுத்தம் பத்தின சில கால இடைவெளிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆமா, நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களை இது குறிக்குது. கண் தூய்மை தினசரி காலையில மற்றும் கண்கள் அசுத்தம் அடையும் போது செய்யணும். முடி தூய்மை வாரம் 2 முறை அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிக்கணும். உடல் மற்றும் உடை தூய்மை நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை. வியர்வை அதிகமா சிந்துறவங்க கட்டாயம் 2 முறை குளிக்கணும். வாய் தூய்மை நாளைக்கு 2 முறை, அதாவது காலை எழுந்தவுடன் மற்றும் இரவு படுக்கும் முன் பல் தேய்க்கணும். பாதம் தூய்மை தினம்தோறும் செய்யணும். கை தூய்மை அசுத்தமான பகுதியை தொடும்போதும் மிக முக்கியமா சாப்பிட முன்னும் கைகளை கழுவணும். ரொம்ப சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிரிகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு நினைச்சா அது ரொம்பவே பிரமிப்பான விஷயம்தான். நம்ம சுத்தி காத்துல, தண்ணியில, நாம தொடுற பொருட்கள்னு எல்லா இடத்துலயும் இதுங்க இருக்கு. ஆனா வெறும் கண்ணால பார்க்க முடியாது. நுண்ணோக்கி வழியா, அதாவது மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா மட்டும்தான் இந்த ரகசிய உலகம் நமக்கு தெரியும். கரெக்ட். ஆனா இந்த ரகசிய உலகம் எப்போ நமக்கு தெரிய வரும்னா நமக்கு ஒரு நோய் வரும்போதுதான். குறிப்பா தனிப்பட்ட சுகாதாரத்தை நம்ம சரியா கவனிக்கலனா நடக்கிறது இதுதான். அதான், தன் சுத்தத்தை அலட்சியம் செஞ்சா இந்த நுண்ணுயிரிகள் நம் உடம்ப ஒரு விளையாட்டு மைதானமாவே மாத்திடும். பாடத்துல 4 முக்கியமான நோய்களை பத்தி சொல்லிருக்காங்க. சீதபேதி, பற்சொத்தை, சேற்றுப்புண், அப்புறம் பொடுகு. இந்த 4ஐயும் கவனிச்சிங்கன்னா நாம அன்றாட வாழ்க்கையில சாதாரணமா கடந்து போற விஷயங்கள் தான். சேற்றுப்புண், பொடுகு இதெல்லாம் தானா வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. ஆமா,
நம்ம உடம்புல இருக்கிற ஈரப்பதம் அழுக்க வச்சு தங்களை வளர்த்துக்கிற நுண்ணுயிரிகளோட நேரடி தாக்குதல் தான் இது. இது எக்ஸாம்ல மறக்காம இருக்க ஒரு சின்ன மைண்ட் ஹேக் இருக்கு. சரி, இந்த நோய்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிற நுண்ணுயிரிகளை பத்தி பாப்போம். நுண்ணுயிரி அப்படின்னாலே கிருமி அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுல 4 தனித்தனி பிரிவுகள் இருக்கு. பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, அப்புறம் பூஞ்சைகள். ஒவ்வொன்றும் முற்றிலும் வேற வேற குணங்களை கொண்டது. இந்த நாள்ல நாம முதல்ல ரொம்ப ஆழமா பார்க்க போறது பாக்டீரியாவை பத்தி தான். பாக்டீரியான உடனே நமக்கு காய்ச்சல், சளி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதோட அடிப்படை அமைப்பு ரொம்ப ஆச்சரியமானது. ஆமா, பாக்டீரியா அப்படிங்கிறது மிகச்சிறிய புரோகேரியாட்டிக் நுண்ணுயிர்கள். அந்த புரோகேரியாட்டிக், இந்த வார்த்தை கொஞ்சம் சிக்கலா இருக்கே. அதுக்குள்ளதான் அதோட அமைப்பே இருக்கு. சாதாரணமா ஒரு செல்லுக்குள்ள மையத்துல உட்கரு, அதாவது நியூக்ளியஸ் இருக்கும். அதுதான் மூளை மாதிரி செயல்படும். ஆனா இந்த புரோகேரியாட்டிக் செல்கள்ல உட்கரு கிடையாது. ஓ, அப்போ உள்ள எந்த தடுப்புகளும் இருக்காதா? சரியா சொன்னீங்க. அதத்தான் செல் சவ்வினால் சூடப்பட்ட நுண்ணுறுப்புகள்னு சொல்லுவாங்க. அது எதுவும் பாக்டீரியாவுல கிடையாது. ஒரு பெரிய தடுப்பு சுவர்கள் இல்லாத கூட மாதிரி இருக்கும். அமைப்பு சிம்பிளா இருந்தாலும் இதுங்க பண்ற வேலை கொஞ்ச நஞ்சம் இல்ல. இதோட வாழ்க்கை முறைய 2ஆ பிரிக்கலாம் இல்லையா? ஆமா, ஒன்னு ஒட்டுண்டிகள், அதாவது பாரசைட்ஸ், நம்ம உடம்புக்குள்ள புகுந்து நம்ம சத்துக்களை உறிஞ்சி வாழ்றது. இன்னொன்னு தன்னிச்சையானவை. தன்னிச்சையானவைனா யாருடைய தயவும் இல்லாம வெளியிலே சுதந்திரமா வாழ்றது, கரெக்டா? கரெக்ட். இதுல இந்த ஒட்டுண்டிகள் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. உள்ள நுழைஞ்சதும் நம்ம திசுக்களை தாக்கும். அப்படி தாக்கும்போது சீழ் உருவாகும் அல்லது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற நச்சுப் பொருள்களை உற்பத்தி செய்யும். ஒரு காயத்துல சீல் பிடிக்குதுன்னா பாக்டீரியா உள்ள ராஜ்யம் அமைச்சிடுச்சுன்னு அர்த்தம். சரி, நோயின்னு சொல்றோமே, நோய்க்கும் கோளாறுக்கும் என்ன வித்தியாசம்? இது மருத்துவத்துல ரொம்ப முக்கியமான வேறுபாடு. நோய், அதாவது டிசீஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட ஒரு உடல் செயலியல் நிகழ்வு. அதாவது காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வெளியால் உள்ள வந்துட்டாங்கன்னு உடம்பு காட்டுற அறிகுறிகள். ஆமா, ஆனா கோளாறு, அதாவது டிஸார்டர் அப்படிங்கிறது வெளியிலிருந்து கிருமி வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடல் செயல்பாடுகள்ல ஏற்படுற ஒரு ஒழுங்கற்ற தன்மைதான் கோளாறு. சூப்பர் விளக்கம். இப்போ மறுபடியும் பாக்டீரியாக்கே வருவோம். பாக்டீரியாக்களால வர்ற 5 முக்கியமான நோய்கள் இருக்கு. நாம ஒரு டாக்டர் மாதிரி இத பாப்போம். நான் நோயை சொல்றேன், நீங்க அது எப்படி பரவுதுன்னு சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். காலரா மற்றும் வயிற்றுப்போக்கு. இது ரெண்டும் அசுத்தமான நீர் மூலமா பரவும். அடுத்தது டைபாய்டு காய்ச்சல். அசுத்தமான உணவு அல்லது நீர், ஈக்கள் மொய்த்த உணவு இதுக்கு முக்கிய காரணம். 3வது நிமோனியா காய்ச்சல். இது எப்படி பரவுது? இது காத்து வழியா பரவும். பாதிக்கப்பட்டவங்க இருமும் போதோ தும்மும் போதோ வெளிப்படுற காற்று திவலைகளை சுவாசிக்கிறதால வரும். அப்போ காச நோய், அதாவது டிபியும் இதே மாதிரி தானா? முற்றிலும் உண்மை. காசநோயும் நிமோனியா மாதிரியே காற்று திவலைகளை சுவாசிக்கிறதால தான் பரவுது. 5வது நோய் டெட்டனஸ். இத கக்குவான்னு சொல்வாங்க. இது கொஞ்சம் வித்தியாசம். காத்து தண்ணி வழியா வராது. பாக்டீரியாக்களால தாக்கப்பட்ட காயங்கள் மூலமா ரத்தத்துல கலக்கும். சரி, இப்போ பாக்டீரியாவை விட்டுட்டு கொஞ்சம் ஆபத்தான ஒரு எதிரிய பாப்போம், வைரஸ்கள். வைரஸ் உலகத்துக்குள்ள போறதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாச்சே. பாக்டீரியாவை கூட நாம உயிரினம்னு சொல்லலாம். ஆனா வைரஸ் அப்படிங்கிறது தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி மட்டும்தான். அதோட அமைப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு புரத உரை இருக்கும், அதுக்குள்ள ஒரு நியூக்ளிக் அமிலம் இருக்கும், அவ்வளவுதான். வெறும் புரத உரை உள்ள ஒரு அமிலம். இத வச்சுக்கிட்டு எப்படி இது தாவரங்கள், விலங்குகள்னு எல்லாத்தையும் தாக்குது? அதுதான் அதோட தந்திரமே. வைரஸை நம்ம ஒரு ஹேக்கர்னு சொல்லலாம். அதுக்குன்னு சொந்தமா எனர்ஜி உருவாக்கும் அமைப்பு கிடையாது. அதனால உயிருள்ள ஒரு செல்லுக்குள்ள அத்துமீறி புகுந்துக்கும். ஓ, உள்ள போயிட்டு அந்த செல்லோட அமைப்பையே தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுமா? சரியா சொன்னீங்க. நம்ம செல்களை பயன்படுத்தியே தன்னை பல மடங்கா பெருக்கிக்கும். பெருகுன பிறகு அடைக்கலம் கொடுத்து அந்த செல்லையே அழிச்சிடும். செல்களை அழிச்சு இல்லனா மாற்றமடைய செய்துதான் நோயே உருவாக்குது. இந்த வைரஸ்கள்ல ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு ஒரு வகை இருக்கே, அது என்ன? சாதாரணமா மரபணு தகவல்கள் டிஎன்ஏ வடிவில் இருக்கும். ஆனா ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலா ஆர்என்ஏவை அதோட நியூக்ளிக் அமிலமா பெற்றிருந்தா அதுதான் ரெட்ரோ வைரஸ். டிஎன்ஏவுக்கு பதிலா ஆர்என்ஏ இருந்தா ரெட்ரோ வைரஸ். கிளியர். இப்போ வைரஸால வர்ற 7 நோய்களை பட்டியலிடுவோம். சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்சா, கல்லீரல் ஒவ்வாமை, சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம், பெரியம்மை, அப்புறம் தட்டம்மை. இந்த 7மே வைரஸால வர கொடிய நோய்கள்.
இது உங்களை நீங்களே பரிசோதித்து பார்ப்பதற்கான ஒரு சிறிய பயிற்சி. முழு கவனத்தையும் இதுல செலுத்துங்க. தொடங்கலாமா? நிச்சயமாக. முதல் 5 கேள்விகளை நான் கேட்கிறேன். முதல் கேள்வி, முழுமையான உடல் மற்றும் மனநலம். பதில் நலம். இரண்டாவது கேள்வி, WHO என்பதன் விரிவாக்கம். பதில் உலக சுகாதார நிறுவனம். மூன்றாவது கேள்வி, உடலினுள் சமநிலையை பேணும் நிலை. பதில் ஹோமியோஸ்டாசிஸ். நான்காவது கேள்வி, பல் துலக்குதல் எதற்கு உதாரணம்? பதில் சுகாதாரம். ஐந்தாவது கேள்வி, உணவில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எத்தனை? பதில் 6. சூப்பர். இப்போ அடுத்த 5 கேள்விகளை நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஆறாவது கேள்வி, ஆற்றல் தரும் உணவு கூறியது. பதில் கார்போஹைட்ரேட். ஏழாவது கேள்வி, பழங்கள் மற்றும் தேனிலுள்ள கார்போஹைட்ரேட் வடிவம். பதில் சர்க்கரை. எட்டாவது கேள்வி, உருளைக்கிழங்கிலுள்ள கார்போஹைட்ரேட் வடிவம். பதில் ஸ்டார்ச். ஒன்பதாவது கேள்வி, முழு தானியங்களில் உள்ள கார்போஹைட்ரேட் வடிவம். பதில் ஆர்சத்து. 10வது கேள்வி, கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றல் தருவது எது? பதில் கொழுப்பு. 10 கேள்விகளை மிக வேகமா முடிச்சிட்டோம். நீங்க மனதிற்குள் பதில்களை சொல்லிக்கொண்டே வருவீர்கள் என நினைக்கிறேன். இதே எனர்ஜியோட அடுத்த பகுதிக்கு செல்வோம். 11வது கேள்வி, முட்டையின் மஞ்சள் கருவில் உள்ள சத்து. பதில் கொழுப்பு. 12வது கேள்வி, ஸ்டார்ச்சி கண்டறியும் சோதனைக்கு பயன்படும் திரவம். பதில் நீர்த்த அயோடின். 13வது கேள்வி, அயோடின் ஸ்டார்ச்சுடன் சேர்ந்தால் கிடைக்கும் நிறம். பதில் கருநிலம். 14வது கேள்வி, காகிதத்தில் எண்ணெய் பட்டால் எப்படி மாறும்? பதில் பிசுபிசுப்பாக அல்லது மங்கலாக மாறும். 15வது கேள்வி, உடல் வளர்ச்சிக்கும் செல்களை புதுப்பிக்கவும் உதவுவது. பதில் புரதம். இப்போ எம்முறை. 16வது கேள்வி, முட்டையின் வெள்ளைக்கருவில் உள்ள சத்து. பதில் புரதம். 17வது கேள்வி, அதிக புரதம் உள்ள உணவு எது? பதில் சோயாபீன்ஸ். 18வது கேள்வி, புரத சோதனையில் தாமிர சல்பேட்டுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள். பதில் சோடியம் ஹைட்ராக்சைடு. 19வது கேள்வி, புரத பரிசோதனையின் முடிவில் தோன்றும் நிறம். பதில் ஊதா நிறம். 20வது கேள்வி, பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படுபவை எவை? பதில் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள். 20 கேள்விகளை கடந்துட்டோம். பாதிப் பயணம் முடிந்தது. இந்த பதில்கள் எல்லாம் உங்கள் நினைவாற்றல் உத்திகளோடு சரியா இணைகிறதா என்று பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கட்டத்திற்கு போவோம். 21வது கேள்வி, வைட்டமின்கள் எத்தனை வகைப்படும்? பதில் 6. A, B, C, D, E, K. 22வது கேள்வி, நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? பதில் B மற்றும் C. 23வது கேள்வி, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? பதில் A, D, E, K. 24வது கேள்வி, வைட்டமின் ஏ குறைபாட்டால் வரும் நோய். பதில் மாலைக்கண் நோய். 25வது கேள்வி, நரம்பு பலவீனம் தரும் பெரிபெரி எந்த வைட்டமின் குறைபாடு? பதில் வைட்டமின் பி. இப்போ நான் கேக்குறேன். 26வது கேள்வி, ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவது எந்த நோய்? பதில் ஸ்கர்வி. 27வது கேள்வி, ஸ்கர்வி நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் வருது? பதில் வைட்டமின் சி. 28வது கேள்வி, சூரிய ஒளி மூலம் தோலில் உருவாகும் வைட்டமின் எது? பதில் வைட்டமின் டி. 29வது கேள்வி, எளிதில் வளையக்கூடிய எலும்புகளை உருவாக்கும் நோய். பதில் ரிக்கெட்ஸ். 30வது கேள்வி, மலட்டுத்தன்மை எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுது? பதில் வைட்டமின் இ. 30 கேள்விகள் முடிந்துவிட்டன. இன்னும் 10 கேள்விகள்தான். உங்களின் முழுமையான கவனமும் இப்போதே தேவை. 31வது கேள்வி, இரத்தம் உறையாமைக்கு காரணமான வைட்டமின் குறைபாடு. பதில் வைட்டமின் கே. 32வது கேள்வி, ஆரஞ்சை விட 20 மடங்கு வைட்டமின் சி அதிகமுள்ள கனி. பதில் நெல்லிக்கனி. 33வது கேள்வி, முளைகட்டிய பாசிப்பயிரில் அதிகரிக்கும் வைட்டமின்கள் எவை? பதில் சி மற்றும் கே. 34வது கேள்வி, ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக செயல்படும் கீரை. பதில் முருங்கைக்கீரை. 35வது கேள்வி, முருங்கைக்கீரை உற்பத்தியில் 80% செய்யும் நாடு எது? பதில் இந்தியா. கடைசி 5 கேள்விகள் நான் கேட்கிறேன். 36வது கேள்வி, இரத்தம் உறைதலுக்கு உதவும் தாது உப்பு எது? பதில் கால்சியம். 37வது கேள்வி, தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையானது. பதில் அயோடின். 38வது கேள்வி,
ஹீமோகுளோபின் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுவது. பதில் இருங்குச்சத்து. 39வது கேள்வி, எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்கும் தாது உப்புகள் எவை? பதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். 40வது கேள்வி, நாம் தினமும் குறைந்தது எத்தனை லிட்டர் நீர் பருக வேண்டும்? பதில் 2 லிட்டர், அதாவது 8 டம்ளர். முதல் கேள்வி, உடல் நலம் என்பது எவற்றின் தொகுப்பு? உடல், மன மற்றும் சமூக நலம். சத்தான உணவு எதை தருகிறது? தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல். சத்து குறைவான உணவு எதை உருவாக்குகிறது? உடல் பருமன் மற்றும் நோய்கள். நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையானது எது? சரிவிகித உணவு. சரிவிகித உணவில் என்ன இருக்கும்? அனைத்து ஊட்டச்சத்துக்கள். சரிவிகித உணவு எதை எதிர்த்து போராட உதவுகிறது? நோய்களை. சரியான விகிதத்தில் ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்றால் வருவது? ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து குறைபாட்டால் வருவது நோய்கள். சமீபத்திய ஆய்வின்படி இந்தியாவில் உடல் பருமன் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை 14.4 மில்லியன். குழந்தை உடல் பருமனில் இந்தியா எத்தனையாவது இடம்? 2வது. வாவ், முதல் 10 கேள்விகளை ரொம்ப வேகமா முடிச்சிட்டோம். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோங்க. அடுத்த 10 கேள்விகள் முழுக்க முழுக்க நோய்கள் மற்றும் குறைபாடுகள் பத்தி வரப்போகுது. ஞாபகம் இருக்கா? குவா, மரம், காரி, பா. இதோ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். குழந்தை உடல் பருமனில் முதலிடம் வகிக்கும் நாடு? சீனா. புரத குறைபாட்டால் வரும் நோய்கள்? குவாஷியோர்கர், மராஸ்மஸ். உப்பிய வயிறு எதன் அறிகுறி? குவாஷியோர்கர். முகம், கால்களில் வீக்கம் எதன் அறிகுறி? குவாஷியோர்கர். மெலிந்த உடல் எதன் அறிகுறி? மராஸ்மஸ். மெதுவான உடல் வளர்ச்சி எதன் அறிகுறி? மராஸ்மஸ். கால்சியம் குறைபாட்டால் வரும் நோய்? ரிக்கெட்ஸ். பாஸ்பரஸ் குறைபாட்டால் வரும் நோய்? ஆஸ்டியோமெலேஷியா. குழந்தைகளில் அயோடின் குறைபாட்டால் வரும் நோய். முன்கழுத்துக்களலை. மிகச்சிறப்பு. பாதி கிணற்றை தாண்டிட்டோம். இந்த வேகத்துல போனா தேர்வில் நேரமே மிச்சமாகும். அடுத்து உடற்பயிற்சி, ஓய்வு மற்றும் தூய்மை பத்தின கேள்விகள். ரெடி? இரும்புச்சத்து குறைபாட்டால் வரும் நோய்? இரத்த சோகை. உடல் தகுதியை மேம்படுத்தும் செயல்பாடு எது? உடற்பயிற்சி. தசைகள் மற்றும் இதயத்தை வலுப்படுத்துவது எது? உடற்பயிற்சி. வயது முதிர்ச்சியை தவிர்ப்பது எது? உடற்பயிற்சி. உடல் வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்தை போல தேவையானது எது? ஓய்வு. சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலை எழும் பழக்கம் பற்றி கூறியவர்? பெஞ்சமின் பிராங்க்லின். உடல் நலத்தை காக்கும் பழக்க வழக்கங்களின் தொகுப்பு? தூய்மை. தூய்மை பற்றி வரையறை வழங்கிய நிறுவனம்? உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO. தன் சுத்தம் என்பது எதில் அக்கறை கொள்வது? உடல் ஆரோக்கியம் மற்றும் நலன். வாந்தி எடுத்தால் உடலில் ஏற்படும் பாதிப்பு. கேள்விகள். இது முழக்க ORS மற்றும் தன் சுத்தம் பற்றியது. இறுதிச் சுற்றுக்கு போவோம். நீர்ச்சத்து இழப்பை சரி செய்யும் கரைசல். வாய்வழி நீரேற்ற கரைசல், அதாவது ORS. ORSன் விரிவாக்கம் என்ன? ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ORS தயாரிக்க தேவைப்படும் கொதிக்க வைத்த நீரின் அளவு? 1 லிட்டர். 1 லிட்டர் ORSல் சேர்க்கப்படும் உப்பின் அளவு? அரை தேக்கரண்டி. 1 லிட்டர் ORSல் சேர்க்கப்படும் சர்க்கரையின் அளவு? 6 தேக்கரண்டி. ORSல் சுவைக்காக சேர்க்கப்படுவது? எலுமிச்சை சாறு. முடி தூய்மை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும்? வாரம் 2 முறை அல்லது 1 நாள் விட்டு 1 நாள். உடல் தூய்மை எத்தனை முறை செய்ய வேண்டும்? நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை. வாய் தூய்மை நாளைக்கு எத்தனை முறை? 2 முறை. உடை தூய்மை எத்தனை முறை செய்ய வேண்டும்? நாளைக்கு 1 முறை அல்லது 2 முறை. கேள்வி 1. நுண்ணுயிரிகளை எதன் மூலம் மட்டுமே காண முடியும்? நுண்ணோக்கி. 2. தன் சுத்தத்தை அலட்சியம் செய்தால் என்ன ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது? நோய். 3. சுகாதாரமின்மையால் ஏற்படும் 4 நோய்களில் 1 கூறு? சீதபேதி. 4. பற்சொத்தை எதனால் ஏற்படுகிறது? சுகாதாரமின்மை. 5. கால்விரல் இடுக்குகளில் வரும் சேற்றுப்புண் வர காரணம் என்ன? தனிப்பட்ட சுகாதார குறைபாடு. 6. தலைமுடியில் ஏற்படும் பொடுகு எதன் அறிகுறி? சுகாதாரமின்மை. 7. சீர்பால் சேற்றை பொடுவாக்கு என்பதில் பா எதை குறிக்கும்? பற்சொத்தை. 8. நுண்ணுயிரிகளின் முக்கிய பிரிவுகள் எத்தனை? 4. 9. நுண்ணுயிரிகளின் 4 பிரிவுகளில் முதலாவது? பாக்டீரியா. 10. வைரஸ் என்பது எதன் வகை? நுண்ணுயிரி. 11. புரோட்டோசோவா என்பது என்ன? அதுவும் ஒரு நுண்ணுயிரிதான். 12. பூஞ்சைகள் எதன் கீழ் வரும்? நுண்ணுயிரிகள். 14. புரோகாரியோட்டிக் செல்லில் எது இருக்காது? உட்கரு. 15. பாக்டீரியா செல்லில் செல் சவ்வினால் சூழப்பட்ட எது கிடையாது? நுண்ணுறுப்புகள். 16. மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழும் பாக்டீரியாக்களை எப்படி அழைப்போம்? ஒட்டுண்ணிகள்.
17 சுதந்திரமாக வாழும் பாக்டீரியாக்கள் என்ன வகை? தன்னிச்சையானவை. 18 திசுக்களை தாக்கி பாக்டீரியாக்கள் எதை உருவாக்குகின்றன? சீழ் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருள்கள். 19 குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட நிகழ்வு. நோய். 20 உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை. கோளாறு. பாதி முடிஞ்சது. அடுத்தது போலாமா? 21 காலரா எப்படி பரவுகிறது? அசுத்தமான நீர். 22 வயிற்றுப்போக்கு எதனால் வருகிறது? அசுத்தமான நீர். 23 டைபாய்டு காய்ச்சல் பரவும் முறை என்ன? அசுத்தமான உணவு அல்லது நீர். 24 நிமோனியா காய்ச்சல் எதன் மூலம் பரவுகிறது? காற்று திவளைகள். 25 இருமல் தும்மல் மூலம் பரவும் மற்றொரு பாக்டீரியா நோய். காசநோய் அதாவது டிபி. 26 பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள் மூலம் பரவும் நோய். டெட்டனஸ். 27 வைரஸ் என்பது என்ன வகையான காரணி? தொற்று காரணி. 28 வைரஸ் எதனால் சூழப்பட்டுள்ளது? புரத உரை. 29 வைரஸினுள் இருக்கும் அமிலம் என்ன? நியூக்ளிக் அமிலம். 30 வைரஸ் எந்தெந்த உயிரினங்களை தாக்கும்? தாவரங்கள், விலங்குகள், அப்புறம் நுண்ணுயிரிகள். 31 உயிருள்ள செல்களுக்குள் புகுந்து பெருக்கமடைவது எது? வைரஸ். 32 வைரஸ் ஒரு செல்லுக்குள் சென்றதும் அந்த செல்லுக்கு என்ன ஆகும்? அழியும் அல்லது மாற்றமடையும். 33 ரெட்ரோ வைரஸில் நியூக்ளிக் அமிலமாக இருப்பது எது? RNA. 34 ரெட்ரோ வைரஸில் எந்த அமிலம் இருக்காது? DNA இருக்காது. 35 சாதாரண சளி எதனால் ஏற்படுகிறது? வைரஸ். 36 இன்ஃப்ளூயன்சா என்பது பாக்டீரியா நோயா வைரஸ் நோயா? வைரஸ் நோய். 37 கல்லீரல் ஒவ்வாமையை உருவாக்குவது எது? வைரஸ். 38 சின்ன மை எதனால் வரும்? வைரஸால தான் வரும். 39 இளம்பிள்ளை வாதத்திற்கு காரணமான நுண்ணுயிரி. வைரஸ். கடைசி கேள்வி 40 பெரியம்மை மற்றும் தட்டம்மை எந்த நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது? வைரஸ். சூப்பர்ல. அருமை. இந்த 40 கேள்விகளுக்கும் உங்களால தடையின்றி பதிலளிக்க முடிஞ்சதுன்னா இந்த பாடப்பகுதி உங்க விரல் நுனிக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். சற்றே மூச்சு வாங்கிக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த பயிற்சி தான். நாம பாக்டீரியா, வைரஸ், நோய்கள்னு எல்லாத்தையுமே ரொம்ப விரிவா அலசிட்டோம். எக்ஸாம்க்கு இது ஒரு சூப்பரான கையேடு. ஆமா நாம விடை பெறதற்கு முன்னாடி சிந்திக்க வேண்டிய ஒரு தத்துவார்த்த அறிவியல் கேள்வி ஒன்னு இருக்கு. அட, அது என்ன கேள்வி? நாம இவ்ளோ நேரம் வைரஸ பத்தி பேசணும், அது உள்ள புகுந்து திட்டம் போட்டு செயல்படுற எதிரின்னு சொன்னோம். ஆனா யோசிச்சு பாருங்க, செல்லுக்கு வெளியே இருக்கும்போது வைரஸுக்கே எந்த ஆற்றலும் கிடையாது. ஒரு உயிரற்ற கல் மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள நுழைஞ்சதும் உயிருள்ள ஜீவன் மாதிரி பெருகுது. அதான் கேள்வி. வைரஸ் அப்படிங்கிறது உண்மையிலே உயிருள்ள ஒன்றா அல்லது உயிரற்ற ஒன்றா? ஆஹா, இது மூளைய கசக்கிற கேள்விதான். வெளியே வந்தா உயிரற்றது, உள்ள போனா உயிருள்ளது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மர்மமான நிலையில இருக்கோ? அத பத்தி தான் உங்களை சிந்திக்க சொல்றோம். அடுத்த முறை உங்களுக்கு சளி பிடிக்கும்போது உள்ள நடக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத போற நினைச்சு பாருங்க. வைரஸ் உயிருள்ளதா உயிரற்றதான்னு நீங்களே முடிவுக்குவாங்க. ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையோட இன்றைய தேடலை நாம நிறைவு செய்றோம். உங்க மூளைக்குள்ள பல புதிய அறிவியல் கதவுகள் இன்னைக்கு திறந்திருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து சிந்திங்க, கேள்விகள் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.